ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போகுது. அதாவது திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக வந்துட்டு கலையரசன் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிச்சு. என்னன்னா கலையரசனும் விஜய் பார்வதும் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிக்கிட்டாங்க. அதுவும் அவங்க போகும்போது பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படிலாம் கலாச்சிருப்பார். இவங்களுக்கு செம்மகாண்டாக இருக்கும். இருக்கிறே நம்பர் 1 துரோகி இந்த கலையரசன் தான், அவனை விடமாட்டான் அப்படின்னு விஜய் பார்வதி டென்ஷனாக இருப்பாங்க. கமருதீன் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு துரோகி வந்துட்டு திவாகர்ன்றார். என்னது திவாகரா? ஏன்ப்பா அவருக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, என்ன துரோகம் பண்ணார் அவர் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலில் போயிட்டு நைட்டில் நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க விஜய் பார்வதி. நாங்கள் 3 பேரும் திடீர்னு ஒரு கனெக்ட் ஆனோம். நானும் திவாகர் கலை அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலலாம் அவ்வளோ பேசியிருக்கோம் தெரியுமா. வந்து பார்க்கவே மாட்டானுங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுதான் உண்மையான ஒரு அன்பு. ஏன்னா இவங்க 3 பேர் அவ்வளோ பேசியிருக்காங்க விஷயங்கள், நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த ஒரு பிரச்சனை வந்தோடனே அதுக்கு காரணமும் விஜய் பார்வதி தான், சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கமருதீன் வந்துட்டு கையை ஓங்குறாரு. இந்த அம்மா வந்து தடுக்கணும், தடுத்தாவது விட்டுருக்கலாம், தடுக்காமல் வந்துட்டு கூட சேர்ந்து பேசுகிறாங்க பாருங்கள். அதில் அவர் ரொம்ப அவுட் ஆகிட்டார். அதனால் அவர் வரல. கலையரசனை இவங்க கலாய்ச்சாங்க பாருங்கள். உன்னை வந்துட்டு நாமினேட் பண்ணிட்டு தெரியாமல் எஃப்ஜே, ஆனால் நான் கலையரசன் தான் நாமினேட் பண்ண சொன்னேன், அவர் காண்டாக்டர். இதுதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கலையரசன் அந்த பக்கம் போகிறாரு. இவங்க வாலண்டியராக கூப்பிட்றாங்க, இங்கே வா கலை அப்படின்போது இவர் வராரு. என்னடா வந்து பார்க்கலாம் மாட்டிங்களா, பேசவே மாட்டிங்களா? நானும் நேற்றுலேருந்து பார்க்குறேன், வரவே மாட்டேறேன், அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஆக்சுவலாக நான் உன்னை மிஸ் பண்ணிட்டார். என்னடா இது புது கதையாக இருக்குது, இது அந்தர்பல்ட்டி ஆகாச பெல்ட்டியாக இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ளே இருந்து கலாச்சந்தான் இருந்தார் அவரும். சரிங்களா? இங்கே வந்து கேட்டவனே இல்லை நான் உன்னை மிஸ் பண்ணேன், ஆக்சுவலாக நான் அப்படி நடந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நீ வெளியே நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி கமருதீனை வச்சுட்டு அவங்க கேட்டதுனால அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நீ வா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா ஓகேடா அதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம பழக்கணும் ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ நாள் பழகிட்டு ஒரு வாட்டி கூட நீ வந்து பார்க்கலையே. சரி திவாகரோட ஒரு மைண்டு உனக்கு தெரியும், அவர் இந்த மாதிரி தான். நீ நல்லா படித்தவன், நல்லா பேசியிருக்கேன் கூட, நல்லா மனம் விட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீ இந்த மாதிரி பண்ணலாமா? வினோத் கொஞ்ச நாள் தான் பேசினார், அவர் வந்து என் கூட பேசிகிட்டு இருந்தார். ரம்யா வந்து பேச்சாலும் நீ வரவே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வந்துட்டு. என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் கண்டிப்பாக இவங்க இந்த 3 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கமருதீன் இப்போ தான் புதுசாக வந்தவர். ஆனால் முதலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கலை, அதுக்கப்புறம் திவாகர் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க கனெக்ட் ஆன விதங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு இதுவால் வந்துட்டு இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி என்ன தான் திட்டினாலும் 2 பேரும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் மனம் நெருடலாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி கலையரசன் மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரா இல்லை உண்மையிலேயே மிஸ் பண்ணுறாருன்னு தெரியல. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே கலை மிஸ் பண்ணுறாரா இல்லை கலை வந்து பயங்கரமான பச்சதுங்க விஜய் பார்வதி கலை கிட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.